அதான் பத்திரிகை நண்பர்கிட்ட இந்த தேவாலயத்தை சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. லெஃப்ட்டில் வண்டி திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா கேட்குறேன். பாஜகனா இப்படித்தான் அடைச்சி வச்சிரு. அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய. சமூக நீதி பற்றி கேட்குறேன். அண்ணா சமூக நீதியை பற்றி வர சொல்லுங்க. நான் திமுக யாரை வேணாலும் பேசுவேன். ஒரு அமைச்சர்லேருந்து மேலே யாரோ வர சொல்லுங்க. நீ சமூக நீதி என்ன பண்ணியிருக்கேன் பேசுவோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடிவு. அங்கே சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்கள் பேசுறீங்க. வந்து பேச பார்க்க என்ன எதிரி? தமிழ்நாட்டில் $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கும், $500 பில்லியன் கீழே இருக்கும். இரட்டை டம்ளர் பீகாரில் இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம்னு பீகாரில் இல்லைன்னா நான் போகிறேன் பீகார் அடிக்கடி. யூபியில் இல்லைன்னா இரட்டை டம்ளர். ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுகிறேன்? சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. ஆனால் நான் அரசியல்வாதி கேட்குறேன், உங்களுக்கு கேட்குறேன். பட்டியலிட சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனால் கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். யூபியில் இருக்கா, பீகாரில் இருக்கா? இல்லை. எத்தனை நாளைக்கு இதே இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவோம். காலைல 10 மணிக்கு பார்ப்பேன். நன்றியா, நன்றி. வாங்க, கட்சியில் சேர்த்துறவங்கள சேர்த்துக்கணும். ஆனால் இந்த